ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தோட உச்சபட்ச கனவாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை சாதிச்சுட்டு வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு காத்துட்டு இருக்க இளைஞர்கள் எல்லாருடைய கனவுலையும் சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அனைவருடைய கனவையுமே நிறைவேற்ற கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற இந்த ஸ்கீம் மூலியமா என்னென்ன விஷயங்கள் பயனடைய போகிறோம், இதுல யார் எலிஜிபிலிட்டி, இதுல என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலான விஷயம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. EWS, LIG1, MIG1, MIG2, அப்புறம் HIG. ஸோ இந்த 5 கேட்டகரிக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம் மூலியமா கண்டிப்பா பலனடைய முடியுங்க. EWS அப்படின்னா எக்கனாமிக் வீக்கர் செஷன், அதாவது நீங்களோ உங்களுடைய குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபா இல்லை அதுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவீங்க. LIG1 லோ இன்கம் கேட்டகரி. ஸோ நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்க மொத்த உறுப்பினரோட மொத்த ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாயிலிருந்து 6 லட்ச ரூபாக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. MIG1 மிடில் இன்கம் குரூப். ஸோ நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் மொத்த வருமானம், ஆண்டோட வருமானம் 6 லட்ச ரூபாயிலிருந்து 12 லட்ச ரூபாக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வருவீங்க. MIG2 அதாவது மிடில் இன்கம் குரூப் 2. ஸோ இந்த குரூப்பை பொறுத்தவரையும் 12 லட்ச ரூபாயிலிருந்து 18 லட்ச ரூபாய்க்குள்ள உங்களுடைய குடும்ப மொத்த ஆண்டு வருமானம் அல்லது உங்களுடைய வருமானம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வருவீங்க. HIG அதாவது ஹை இன்கம் குரூப். யாரோட குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் 18 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த 5 கேட்டகரிக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்தியாவில் பிறந்திருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்க பட்சத்தில் இந்த இதில் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது, இந்தியாவில் உங்களுக்கு எங்கேயுமே சொந்த வீடு இருக்கக்கூடாது. ஸோ யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோ இல்லை உங்களுடைய ஓட்டர் ஐடி, இதில் எதனாலுமே உங்களுடைய ஐடி கார்டை நீங்கள் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், இல்லை நீங்கள் யூட்டிலிட்டி பில்ஸ் வச்சுருக்கீங்க, வீட்டில் இருக்க LPG கேஸ் சிலிண்டரோட பில்லோ, வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற போஸ்ட்பெய்ட் மொபைல் கனெக்ஷனோ இல்லை ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோ இதனுடைய பில்லையோ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்க முடியும். அடுத்ததாக இன்கம் ப்ரூஃப். நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இன்கம் டேக்ஸை பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இன்கம் டேக்ஸ் எதுவும் பே பண்ணாத கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களுடைய கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்கோ, ஒருவேளை முனிசிபாலிட்டியில் இருக்குது, இல்லை கார்பரேஷனில் இருக்குது, இல்லை கிராம ஊராட்சியில் இருக்குது அப்படின்னா அந்த கன்சர்ன் உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராப்பர்ட்டி கிராம ஊராட்சியிலையோ முனிசிபாலிட்டிலையோ இல்லை கார்பரேஷனில் இருக்குன்னா அவங்களுடைய ஒப்புதல் கடிதம் கண்டிப்பாக இதுக்கு வேணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டோட பிளான், நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க அப்படின்ற பிளான், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். ஸோ வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரூஃபையும் நீங்கள் இந்த விஷயத்தில் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ். நீங்கள் எந்த பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸையும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்கள் SC, ST, OBC இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல் நீங்கள் சிறுபான்மையினர் பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் மைனாரிட்டி அப்படின்ற சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதனுடைய சேர்த்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தியாவில் எங்கேயுமே சொந்த வீடு இல்லை அப்படின்ற உறுதிமொழி படிவத்தையுமே இதோட சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் ஒரு சில முன்னுரிமைகளும் கொடுக்கப்படுது. விதவைகள், ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், திருநங்கைகள், பட்டியலின சமூகத்தினர்கள், பட்டியலின பழங்குடியினர், சிறுபான்மையினர், இந்த மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ள
இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி ஸ்கீமோட பலனை அனுபவிக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது மாதிரியான தொடர்ச்சியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதனால உங்களால் இன்னும் பல பேர் பயனடைய வாய்ப்பு இருக்கு. நன்றி.